ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நாம் அனைவரின் மீது நிகழட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. 1. தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளை. 2. பயனுள்ள கல்வி. 3. நிலையான தர்மம். ஆகிய 3ஐ தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்திலே முடிந்துவிட்டன. அதிலுள்ள தர்மத்தை பற்றி தான் நான் உங்கள் மத்தியில் பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். தர்மம் என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று தரும் மிகச்சிறந்த நற்செயலாகும். இது செல்வத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் நரக நெருப்பிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. இந்த உலகத்தில் நாம் விரும்பக்கூடிய முக்கியமான ஒன்று செல்வம் தான். அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மனிதன் நீங்கள் விரும்பும் பொருட்களிலிருந்து செலவு செய்யாதவரை அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைய முடியாது என்று கூறுகிறான். பொருளாசை பேராசை நிறைந்த இந்த உலகத்தில் தர்மம் செய்வதே கஷ்டமாகிவிட்டதே. எந்த பலனும் தராத செல்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட சேர்த்து வைப்பதில் ஆர்வம் காட்டுகிறோமே. ஒரு மனிதன் மரணிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து தர்மம் செய்ய வேண்டும். ஒருவேளை மரணம் வந்துவிட்டால் என் இறைவா, எனக்கு வாழ சிறிது காலம் அவகாசம் அளிக்க கூடாதா? நானும் தர்மம் செஞ்சு நல்லோர்களில் ஒருவனாயிருப்பேனே என்று கூறுவான். அப்போது கெஞ்சி கதிரனாலும் எந்த யாரும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அதுபோல ரோட்ல கிடக்கிற சிறிது கல்லை எடுத்து போட்டா ஒரு தர்மம் தான். மாடியில ஏறுறதுக்கு படியில ஏறுறதுக்கு உதவுனா ஒரு தர்மம் தான். சாப்பாடு கொடுத்தா ஒரு தர்மம் தான். ஒரு பேச்சம்பளத்துல பாதி புட்டு கொடுத்தா ஒரு தர்மம் தான். அதே மாதிரி ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சாலும் ஒரு தர்மம் தான். இதே மாதிரி வறுமை நாள்ல அல்லாஹ் அந்த நிழலே இல்லாததுனால 7 கூட்டத்தாருக்கு அவனோட அவசியம் கீழே இடம் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் தான் தர்மம் செஞ்சவங்க. அது போல நம்மளும் சிறிது சிறிது தர்மம் செஞ்சு அந்த ஒரு கூட்டத்தாராகி சொர்க்க வாசலை மிதிப்போமாக. இது கேட்டவராக எனக்கு உரையை முடித்து கொள்கிறேன்.